மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. குறைஞ்சபட்ச ஜனநாயகவாதிகளால் ஆளப்பட்டு வந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு முழுமையாக ஜனநாயகத்தையோ அரசியல் அமைப்பையோ ஒரு மாநிலத்தின் உரிமையையோ கிஞ்சித்தும் மதிக்காத ஒரு இம்பீரியலிஸ்டிக் ஒரு ஆட்களிடம் இன்றைக்கு ஒன்றிய அரசு சிக்கி இருப்பதால இந்த மாதிரி மோசமான மிரட்டல்களை நம்ம பார்க்க முடியுது. நீங்க வாழ்க்கையில என்னைக்காவது இந்த கும்பமேளாக்கு ட்ரெயின் ஏறின வட இந்தியர்களை போல தமிழ்நாட்டில் நடந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு உள்ள இருக்கிற பேசஞ்சர் மேல ஒரு சக மனிதனே தண்ணியை ஊத்தி எழுப்பி ஒரு அவலத்தை பார்த்திருக்கீங்களா? அநாகரிகமாக அடுத்தவனுடைய சீட்ல ஒரு தமிழன் போய் உட்கார்ந்து எழுந்திருக்க சொல்லி பார்த்திருக்கீங்க. இது மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் அதிமுக ஐடி விங் என்பது மடையர்களுக்காக மடையர்களை நடத்துகிற ஒரு ஐடி விங். இதுல நான் அதிகபட்ச வார்த்தை யூஸ் பண்ணல. ஒரு மடத்தனமோ தடித்தனமோ சேர்ந்தவங்க மட்டும்தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க முடியும். நான் ரொம்ப சிம்பிள் லாஜிக் கேட்கிறேன். நீ திமுக அரசு இந்தியை ஏத்துக்குச்சுன்றா அப்புறம் எதுல ஒன்றிய அரசு நீ ஏத்துக்கிட்டாதான் காசு தருவேன்றான். நான் அவர் மத்திய ஒன்றிய அரசு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னமும் அந்த கால தடவுறதுல இருந்து எடப்பாடி வெளியே வரல. இன்னமும் பாஜகவே குறுக்க புகுந்து தமிழ் சினிமால எல்லாம் கடைசியா சுடுறத குறுக்க போவாங்க இல்ல, அது மாதிரி மீண்டும் மீண்டும் பாஜகவை காப்பாற்ற அதிமுக குதிச்சு கொண்டே இருக்கின்றதுதான் இது. அதுல இன்னொரு ஒரு அசிங்கம் தான் இது. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். எனக்கு டேட்டா கொடு. நான் 3 மொழி படிச்சு இப்படி முன்னேறிட்டேன், நீ 2 மொழி படிச்சதுனால உருப்படாம போயிட்ட. டேட்டா காட்டு. நீ என்ன முன்னேறிட்ட? உன்னுடைய உத்தரப்பிரதேசத்தை பாரு, உன்னுடைய குஜராத்தை பாரு. ஒருங்கிணைந்த வளர்ச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? நீ என்ன வேணா இங்க பண்ணிக்கலாம். இந்த கும்பமேளால போய் குளிச்சு கால்ரா சாகுறவங்க உனக்கு ஓட்டு போட்டுதான் இருப்பாங்க. அவங்களை பத்தி கவலை இல்ல. இந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க பாரு, ஆடு மாடை விட மோசமா ஏறுறாங்க பாரு, அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்க. நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, நிதி தர முடியாது, ஏன் புலம்புற? உனக்கு ஏதாவது மண்டையில அறிவு இருக்கா? உங்க கட்சியில எல்லாருமே எடப்பாடியா? எல்லாருமே சிடி சண்முகமாடா? நியூஸ் எடுத்து போட்டு அதுலயே 2018 இருக்கு. 2018 இந்த மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னு சிஏஜி அறிக்கையை போடுறாங்க. நஷ்டமாச்சு அதாச்சுன்னு போட்டு திமுக லட்சணத்தை பாருங்கன்னு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியல 2018 அதிமுக ஆட்சி. முதல்ல இந்த ஐபிஎஸ் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க இந்த அண்ணாமலை என்கிற அறிவு கட்ட ஆட்டுக்கு இந்த அறிவு இருக்கணும். ஒட்டு மொத்தமா உன்னுடைய கலாச்சாரத்துல இருந்து தனிமைப்படுத்தி தமிழை காலி பண்ணணும். எப்படி அங்க மராத்திய காலி பண்ணாங்களோ, எப்படி அங்க ஏகப்பட்ட வடமொழி இந்திய அல்லாத வடமொழிகள் எல்லாம் இந்தி தின்று தீர்த்துச்சோ, நீங்க மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க அந்த மும்மொழி கொள்கையை பத்தி. ஆனா அண்ணாமலை என்ன குறிப்பிடுறாருன்னா, தமிழ்நாட்டுல 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, ஒரு 60 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3 மொழி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஏழை குறைந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி கேட்கிறாரு. நான் ரொம்ப எளிமையா அண்ணாமலை பத்தி கேட்கிறேன். இந்தி படிப்பதனால என்ன பயன்? நீ சொல்லு. வடமண்டல முன்னேறிச்சு, யோகி ஆதித்யநாத் ஊர் இப்படி முன்னேறிச்சு, உனக்கு அசிங்கம் அல்ல? நீ ட்ரம்ப் வர்றப்ப நீ என்ன பண்ண? உன்னுடைய ஊரை ஃபுல்லா வெள்ளத்துணி போட்டு கவர் பண்ணி தானே கூட்டு போன. அதே ட்ரம்ப் தமிழ்நாட்டுல வந்தாருல, நாங்க கவர் பண்ணோமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படும் சொல்லி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவிச்சிருக்காரு. ஒன்றிய அமைச்சரினுடைய இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல்ல தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுல இருந்து பல்வேறு விதமான அழுத்தங்கள் மாநில அரசுக்கு வருது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒன்றிய அரசுடனான மாற்று கருத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. அது அண்ணா காலத்துல இருந்தே இருக்கிற ஒண்ணு. ஆனால் இதுவரை குறைஞ்சபட்ச ஜனநாயகவாதிகளால் ஆளப்பட்டு வந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு முழுமையாக ஜனநாயகத்தையோ அரசியல் அமைப்பையோ ஒரு மாநிலத்தின் உரிமையையோ கிஞ்சித்தும் மதிக்காத ஒரு இம்பீரியலிஸ்டிக், எப்படி வெள்ளைக்காரர்களை விட மோசமா ஒரு ஆட்களிடம் இன்றைக்கு ஒன்றிய அரசு சிக்கி இருப்பதால இந்த மாதிரி மோசமான மிரட்டல்களை நம்ம பார்க்க முடியுது. அறிவே இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு ஜனநாயகத்தன்மையும் இல்லாம, எப்படி ஒரு கூட்டாட்சி, எப்படி ஒரு யூனியன் இயங்கும்ன்ற அறிவே இல்லாம சொல்லப்பட்ட வார்த்தையாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். திருப்பி பதிலுக்கு முதல்வரும் அரசியலமைப்பே தெரியாம, சட்டமே தெரியாம, அப்புறம் என்னத்துக்கு எங்க கிட்ட வரி வாங்குறேன்னு கேட்டா, கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபியில 9% தமிழ்நாட்டினுடைய பங்கு, 9%, கிட்டத்தட்ட 1/10. இப்ப 10 மாநிலம் தான் இந்தியாவில இருக்கு அப்படின்னா நாங்க எங்களுடைய சரிசமமான பங்கை கொடுக்குறோம்னு சொல்லலாம்.
20க்கும் மேற்பட்ட 25க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்திலிருந்து 10% வருதுங்கிறப்ப நீ அந்த மாநிலத்தை எப்படி மரியாதையுடன் நடத்த வேண்டும்? இந்தியா ஏன் ஏழை நாடாக இருக்கிறது, ஏன் பிச்சைக்கார நாடாக ஆகாமல் ஏன் ஏழை நாடாக இருக்கிறது அப்படின்னா தென் மாநிலங்களுடைய பங்கு, குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, இந்தி பேசாத மாநிலங்களுடைய பங்கு. அப்ப அதை நீ எப்படி நடத்த வேண்டும் என்ற மாதிரியான குறைஞ்சபட்ச அறிவு இல்லாம தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பிரதமர் நேரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்துல அதற்கு பாதுகாப்பு இருக்கின்ற அறிவு இல்லாம இப்படி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாருன்னா இத நம்மளுடைய முதல்வர் சொன்னது போல தடித்தனம். இது ஒரு ஒரு திமிர் பிடிச்சத்தனம். இது அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இது இன்னைக்கு இல்ல. இன்னொரு ஒன்றிய அமைச்சர் முன்னாடி சொன்னாரு தெரியுமா, நீங்க கேட்கறப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு இது என்ன ஏடிஎம் ஆனாரு தெரியுமா, என்னமே உங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய துணை முதல்வர் சொன்னார். அதே அதனுடைய இன்னொரு வேர்ஷனா தான் இந்த திமிரை நம்ம பார்க்க வேண்டும். இதற்கான பதிலடியை தமிழக மக்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள்ன்றதுல மாற்று. தொடர்ச்சியா தமிழ்ல, அதாவது ஒன்றிய அரசிலிருந்து அழுத்தம் வர்றதுன்றது நமக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் தெரியணும் பொழுது, இப்ப வெளிப்படையா இப்படி பேட்டியில உடைக்கிறாருன்னு பொழுது இப்படியாச்சும் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அர்த்தத்துல அவங்க சொல்றாங்களா? இது ஆமா, இது ஒரு தொடர் அழுத்தம் தான். இப்ப இது இவங்க ஏதோ அவர் வாய் விட்டாருங்கிறது இல்ல. இவங்க எப்படியாவது தமிழ்நாட்டையும் மீத இந்தியாவுடன் எப்படியாவது இணைத்து விட வேண்டும்னு பாக்குறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்தியா அப்படிங்கிற நம்ம ஒரே நாடாக சொன்னாலும் நீங்க வாழ்க்கையில என்னைக்காவது இந்த கும்பமேளாக்கு ட்ரெயின் ஏறின வட இந்தியர்களை போல தமிழ்நாட்டில் நடந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு உள்ள இருக்கிற பேசஞ்சர் மேல ஒரு சக மனிதனே தண்ணியை ஊத்தி எழுப்பி விடுற அவலத்தை பார்த்திருக்கீங்களா? அநாகரிகமாக அடுத்தவனுடைய சீட்ல ஒரு தமிழன் போய் உட்கார்ந்து எதிர்க்க சொல்லி பார்த்திருக்கீங்க. இது மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் கல்ச்சுரல் டிஃபரன்ஸே ஏகப்பட்டது இருக்கு. அது நம்மளுடைய கல்வியால, நம்மளுடைய நாகரிகத்தால, நம்மளுடைய பல்லாயிரம் ஆண்டுகள் பண்பாடால நிகழ்பெற்ற ஒன்று. இதனாலதான் இவர்களால வர முடியல. இப்படி பாஜக அடிப்படையில் ஒரு அநாகரிகமான கட்சி. அந்த அநாகரிகத்தனத்தை, அந்த ஜனநாயக விரோதத்தனத்தை தமிழ்நாட்டுல எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டை இந்த மாதிரி கேவலமான ஒரு மைய நீரோட்டத்துல இணைக்கணும்ன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதற்கு இந்தியும் சமஸ்கிருதமும் தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனுடைய ஒரு டெஸ்பரேஷனா தான் இதை நான் பாக்குறேன். அண்ணாமலை போட்டிருக்க வீடியோ கூட அவர்கள் ஏவி விட்ட ஒரு விலங்கு அவர்களுக்காக குறைப்பதை போலதான் நான் பாத்துக்கிட்டேன். இல்ல, குறிப்பா அந்த இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேசிய கல்விக் கொள்கை, ஆனா தமிழ்நாடு எதிர்ப்பதற்கான காரணம் அரசியல் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. இது உங்களுக்கு இப்போ இது பல பத்தாண்டுகளாக தமிழ்நாடு நோக்கி எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்த கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாட்டை பின்பற்றி, அண்ணாவை பின்பற்றி வெஸ்ட் பெங்கால்ல இந்திய எதிர்ப்பு எழுந்திருக்கா? கர்நாடகால இந்திய எதிர்ப்பு, மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள போய் இந்தியா அழிச்சாங்களா தார் பூசி? தமிழ்நாட்டுல எப்ப அழிச்சாங்க? 1960களில் 1930களில் அழிச்சாங்க. கர்நாடகால இப்ப பண்றாங்க. கேரளால இந்திய எதிர்ப்பு வந்திருக்குது, இந்தி திணிப்பு எதிர்ப்பு வந்திருக்குது. அதாவது தமிழ்நாடு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் இந்தி பேசாத பிற மாநிலங்கள் இப்ப கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கு. அதனால இது ரொம்ப ஒரு பழைய கேள்வி. இருமொழி கொள்கையின் முக்கியத்துவத்தை திருப்பி 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 நம்ம ரொம்ப 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 எளிதாவே சொல்லலாம். எனக்கு டேட்டா கொடு, நான் 3 மொழி படிச்சு இப்படி முன்னேறிட்டேன், நீ 2 மொழி படிச்சதுனால உருப்படாம போயிட்ட, டேட்டா காட்டு. நீ என்ன முன்னேறிட்ட? உன்னுடைய உத்தரப்பிரதேசத்தை பாரு, உன்னுடைய குஜராத்தை பாரு. ஒருங்கிணைந்த வளர்ச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? இல்ல நீ பிடிஆர் நேத்து அழகா சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கைங்கிறைய இந்தியக்காரனுக்கு இந்திய தவிர ஏதாவது தெரியுமா? எத்தனை முறை நீங்க இங்க ஏடிஎம்ல இந்தி இருக்கு, நிறைய ஏடிஎம்கள்ல தமிழ் இருக்காது. இந்திக்காரர்கள் இங்க வருகிறவர்களுக்கு அந்த இந்திய படிக்க தெரியாது. வட இந்தியாவில் இருக்கிற இந்திக்காரர்களே உத்தரப்பிரதேசல நம்ம பார்த்தோம்ல, இந்தி மொழியில் 25,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஃபெயில் ஆகிற அவலம் உத்தரப்பிரதேசல நடந்துட்டு இருக்குது. இது 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 இவ்வளவு கேவலம். இது நான் திருப்பி ரொம்ப எளிமையான வார்த்தையில சொல்லணும்னா, லாஸ்ட் ரேங்க் கூட எடுக்க வக்கில்லாத மாணவன் எப்படி படிச்சு முன்னேறணும்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவருக்கு சொல்லி கொடுக்குற அவலம் தான் இந்த இந்தியாவில மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்குது. ஒன்லி பிகாஸ் நம்ம பாப்புலேஷன் வைஸ் மைனாரிட்டியா இருக்குன்றதுனாலயே இவங்க ஏறி மிதிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்து நடக்காது. இந்தியா அப்படின்ற ஒரு உறவுனாலேயே வெள்ளைக்காரத்தனத்தை, உள்ளூர் வெள்ளைக்காரத்தனத்தை தமிழ்நாட்டு மேல காட்டிக்கிட்டே இருக்கிறதுனுடைய இன்னொரு பார்வையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இருமொழி கொள்கையோட முக்கியத்துவத்தை சொல்றேன். இன்னைக்கு சைனா இருக்குது, வட அமெரிக்க நாடுகள் பல அமெரிக்கா பக்கத்திலேயே இருக்கு. இது எல்லாம் இருந்தும் கூட இந்தியா ஏன் ஐடில முன்னேறி ஐடி தொழில்துறையில் முன்னணியில் இருப்பதற்கு காரணம் ஆங்கிலம். அண்ணாவினுடைய 100வது பிறந்தநாள் அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ணாவினுடைய படத்தை போட்டு அவரை பாராட்டி ஒரு கட்டுரை எழுதுகிறது. த மேன் ஹூ ரீடைன்ட் இங்கிலீஷ் இன் இந்தியான்னு ஒரு மிக மிக அழகான கட்டுரை எழுதுனது.
நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம், நம்ம தமிழ் படிக்கிறோம். அண்ணா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாரு. சி நீங்க வந்து அசோக்ன்ற ஒருத்தன் கேட்கணும்னு தேவையில்லை. அண்ணா தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்டா உன்கிட்ட பேச ஒரு மொழி நான் கத்துக்கணும், வெளியே என்னுடைய வேலைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு மொழியை கத்துக்கணும். நீ கத்துக்க, நீ இங்கிலீஷ் கத்துக்கிறேன், நானும் இங்கிலீஷ் கத்துக்கிறேன், இங்கிலீஷ்ல பேசிட்டு போலாம்ல, 2 பேரும் 2 மொழி. இது என்ன 3 மொழி? இன்னொன்னு 3 மொழி நீ எதை வேணா கத்துக்கலான்றது எவ்வளவு பெரிய அயக்கத்தனம். கேந்திரிய வித்யாலயில தமிழ் டீச்சரே நீ போடல. இப்ப நீ எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம்னா மலையாள டீச்சர் போடுவியா, தெலுங்கு டீச்சர் போடுவியா, நான் பிரெஞ்சு கத்துக்கணும் பிரெஞ்சு டீச்சர் போடுவியா, மராத்தி டீச்சர் போடுவியா? இது எவ்வளவு அயக்கத்தனம். சொல்றாங்க சார் அவங்க. இது பேர் ஏமாத்து வேலை, இது பேர் அயக்கத்தனம், இது பேர் தான் திணிக்கிறது. நீ இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவ, நீ இந்திக்கு மட்டும் தான் டீச்சருக்கு எடுத்துக்கன்ப மாணவனா, வேற என்ன நீ சொல்லுவ? சரி, எத்தனை உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி படிக்கிற இதுல வந்து எத்தனை பேர் வந்து தமிழ் படிக்கிறாங்க, தெலுங்கு படிக்கிறாங்க, கன்னடம் படிக்கிறாங்க? எவனுக்கா தெரியுமா? முதல்ல இந்திக்காரங்கல்ல பணக்காரன் உயர்ந்த அப்பர் சொசைட்டியை எடுத்துக்குங்க, அப்பர் சொசைட்டியை எடுத்துக்குங்க. மெட்ராஸ் எக்ஸ்பிரஸா சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல ஷாருக் கான் நடிக்கிறாரு. அந்த படத்துல அவ்வளவு பெரிய டைரக்டர் ரோஹித் செட்டி. அவங்களுக்கு இன்னமும் தமிழ் வேற மொழி, கன்னடம் வேற மொழி, மலையாளம் வேற மொழியே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, 3மே மதராஸ் மொழின்னு இன்னமும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற தங்களுடைய தங்களுடைய முதுகில் இருக்கிற அந்த இந்தி கூடு தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்தியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகம், மிகவும் முன்னேறிய ஒரு சமூகத்துக்கு பாடம் எடுப்பதையோ சட்டங்களை போடுவதோ வந்து ரொம்ப ரொம்ப கேவலம். இன்னொன்னு, அந்த அமைச்சருடைய மிகப்பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? அந்த அமைச்சராக மட்டும் இல்ல, கவுன்சிலராக கூட இருக்க தகுதி இல்லைன்றதுக்கு என்ன தெரியுமா? திஸ் இஸ் ரூல் ஆஃப் லாங்கிறாரு. எந்த லா சொல்லுது தமிழ்நாட்டை வந்து மும்மொழி கொள்கைன்னு? தமிழ்நாடு வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே விலக்கு பெற்றிருக்குன்னு தெரியாது அவனுக்கு? அப்ப இதுதானே ரூல் ஆஃப் லா? தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை என்பதுதானே ரூல் ஆஃப் லா. அப்புறம் எந்த ரூல் ஆஃப் லா பத்தி பேசுற? பிஜேபி ரூல் ஆஃப் லா பத்தி பேசுறியா நீ? இவ்வளவு முட்டாள்தனத்தையும் மூர்க்கத்தனத்தையும் கொண்டிருக்கும் ஒரு கட்சி, நீ என்ன வேணா இங்க பண்ணிக்கலாம். இந்த கும்பமேளால போய் குளிச்சு கால்ரா வந்து சாகுறவங்க உனக்கு ஓட்டு போட்டுதான் இருப்பாங்க, அவங்களை பத்தி கவலை இல்லை. இந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க பாரு, ஆடு மாடை விட மோசமா ஏறுறாங்க பாரு, அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்க. நாகரிகமான தமிழர்கள் ஒரு நாளும் பாஜக என்கிற இந்த காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு நாளும் ஆதரவாக இருக்க மாட்டார். நீங்க மத்த மாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க அந்த மும்மொழி கொள்கையை பத்தி. ஆனா அண்ணாமலை என்ன குறிப்பிடுறாருன்னா, தமிழ்நாட்டுல 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, ஒரு 60 லட்சம் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3 மொழி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் ஏழை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வியை கேட்கிறாரு. முதல்ல தமிழ்நாடு சத்துணவுல ஏன் பிரியாணி போடல, ஏன் ஃப்ரைட் ரைஸ் போடல, ஏன் பாஸ்தா போடல, நூடுல்ஸ் போடலன்னு கேட்பது எவ்வளவு பெரிய அபத்தம். ஒன்லி எது தேவையோ, there is want, there is need. வாட் இஸ் நீடட் என்பதை தான் ஒரு அரசு செய்யும். அரசு ஏன் பஸ் பாஸ் கொடுக்குது, அரசு ஏன் ஏசி பஸ்ல கூட்டு போல, இது இப்படி கேட்பது என்பது மடத்தனம். வாட் இஸ் நீடட் வில் பி இன் கவர்மெண்ட் ஸ்கூல். பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும், யோகா கிளாஸ் இருக்கும், தேவையில்லாத என்னென்னவோ சொல்லி கொடுப்பாங்க. அவங்க காசு கொடுக்கறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. பிரைவேட் ஸ்கூல் என்பது பிசினஸ், வணிகம். அரசு ஸ்கூல் என்பது சேவை. ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க நான் வந்து ஸ்விம்மிங் படிக்கிறேன், இவன் காசு இருக்கிறவன் திமிருக்கு என்ன வேணா படிப்பான். அதையெல்லாம் ஒரு நெசசிட்டிக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிற அரசு செய்யணுங்கிறதே வந்து முதல்ல நிர்வாகமும் தெரியாம, ஒரு சமூகத்துக்கு என்ன தேவைன்னு தெரியாம ஒருத்தன் வந்து பேசுவது ரொம்ப அபத்தமானது. இது பல நாள் கேட்கப்பட்டு கொண்டிருக்க கேள்வி. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. நான் ரொம்ப எளிமையா அண்ணாமலையை பத்தி கேட்கிறேன். இந்தி படிப்பதனால என்ன பயன்? நீ சொல்லு. வடமாநிலம் முன்னேறிச்சு, யோகி ஆதித்யநாத் ஊர் இப்படி முன்னேறிடுச்சு, ஏன் உனக்கு அசிங்கம் அல்ல? நீ ட்ரம்ப் வர்றப்ப நீ என்ன பண்ண? உன்னுடைய ஊரை ஃபுல்லா வெள்ளத்துணி போட்டு கவர் பண்ணி தானே கூட்டு போன. அதே ட்ரம்ப் தமிழ்நாட்டுல வந்தாருல, நாங்க கவர் பண்ணோமா? எந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள்? இவங்க சொல்ற காரணத்தெல்லாம் பாருங்க. பானிபூரிக்காரன்ட்ட போய் பேச முடியல, வேலைக்கு வர்றவன்ட்ட போய் பேச முடியல, அங்க போய் பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்க முடியல. இதெல்லாம் ஒரு காரணமாங்க? இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் வந்து சின்ன வயசுல இருந்து ஹிந்தி படிக்கணுமா? எங்களுடைய குடும்பத்திலேயே ஹிந்தியே தெரியாத ஒரு சொந்தக்கார குடும்பம் மும்பைக்கு போச்சு. 3 மாசத்துல அவங்க எல்லாருமே சரளமாக ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் ஒரு லாங்குவேஜ ஸ்கூல்ல படிப்பதனாலேயே அந்த மொழியில சரளம் வந்துடாது. இதுவே மிகப்பெரிய அயக்கத்தனம். அப்படின்னா மோடி இன்னைக்கு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசணும். ஏன் ஒண்ணுமே இங்கிலீஷ் பிரியாம உட்கார்ந்து இருக்கிறாரு? அவரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் இல்லையா? இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜா படிச்சிருக்கிறாரு தானே. இந்திக்காரங்க எல்லாருமே இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா தானே படிக்கிறாங்க. ஏன் இந்த லட்சணத்துல பேசுறாங்க? ஸ்கூலில் படிப்பதனால ஒரு மொழி புலமை வராது. முதல்ல இந்த ஐபிஎஸ் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கு இந்த அண்ணாமலை என்கிற அறிவு கட்ட ஆட்டுக்கு இந்த அறிவு இருக்கணும். ஒரு மொழி சூழல்ல இருந்தா மட்டும்தான் அந்த மொழியை சரளமாக பேச முடியும். அந்த அட்மாஸ்பியர் வேணும். ஒருத்தனை இங்க வரான இந்திக்காரன் எவ்வளவு நல்லா பேசுறான் தமிழ். இங்க கடை வச்சிருக்கிற இந்தி ஸ்டேட்டு மதுரையில அவ்வளவு பேர் ஸ்டேட்டுக்காரங்க, மார்வாரிக்காரங்க கடை வச்சிருக்காங்க, அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க.
என் ஃப்ரெண்ட்ஸே அவ்வளவு பேர் இருக்காங்க, மச்சி மாப்பிள்ள தான் பேசுவாங்க. அவங்க எல்லாம் என்ன ஸ்கூல்ல இந்தி படிச்சுட்டு வந்தாங்களா? இங்க வந்து அந்த சூழல்ல இருக்காங்க, கத்துக்கிறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயங்க. இதுக்கு என்னமோ பெரிய நீ ஸ்கூல்ல இருந்து படி. இதுக்கு என்ன ரீசன்னா, ஒட்டு மொத்தமா உன்னுடைய கலாச்சாரத்துல இருந்து தனிமைப்படுத்தி தமிழை காலி பண்ணணும். எப்படி அங்க மராத்தியை காலி பண்ணாங்களோ, எப்படி அங்க ஏகப்பட்ட வடமொழி, இந்தி அல்லாத வடமொழிகள் எல்லாம் இந்தி தின்று தீர்த்துச்சோ, அது போல தமிழ்நாட்டையும் தமிழை வைத்துதான் இவர்கள் ஆடுகிறார்கள். கீழடியில இருந்து தமிழ் பண்பாடு, செம்மொழியில இருந்து தமிழை தான் இவர்கள் சமஸ்கிருதத்துக்கு எதிர்ப்பா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற ஒரு மிகப்பெரிய மொழி அது, மிக பழமையான மொழி அது தமிழ். அதை எப்படியாவது காலி பண்ணி இந்த மைய நீரோட்டத்துல நம்மளே வடக்கனா அசிங்கப்படுத்தணும்ங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த ஒன்றிய அரசினுடைய நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாதான் பணம் தருவோம் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒருவேளை தமிழக அரசு இதை ஏற்றுக்கொள்ளாதுன்ற ஒரே முடிவோடு இருக்கும் பொழுது இது எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் நமக்கு? கோர்ட்டை தான் நம்பி இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான் கோர்ட். இந்த அதாவது நீங்க ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்க எடுத்து பாருங்க. நீட்டையே எடுத்துக்கங்க. இந்த நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டை எப்படியாவது நாங்க ஒழிப்போம்னு சொல்லி ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அதற்கு என்ன வழிமுறையோ, நீட்டை ஒழிப்பதற்கான வழிமுறை எல்லாம் செய்யுது. சட்டத்தில் இருக்கிற எல்லா வழிமுறையும் என்ன, இந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியை ஆட்சிக்கு வர வைக்கிறாங்க. சரியா? ஆட்சிக்கு வந்த அந்த கட்சி சட்டமன்றத்துல தீர்மானம் போடுது, எல்லாமே பண்ணுது, சட்டம் மீட்டது, எல்லாமே பண்ணி இந்த ஆளுநர் என்கிற நியமனத்தால் வந்த ஆளு, அந்த ஆளு கவுன்சிலர் கூட கிடையாது. கவுன்சிலர் கூட ஒரு 2000-3000 ஓட்டு வாங்கி வராங்க. ஒரு ஓட்டு கூட இல்லாமல் நியமன பதவியில் வந்த ஒரு ஆளு அதை கிடப்பில் போடுகிறார். ரம்மியை நம்ம தடை பண்ண ஆளுநர் கிடப்பில் போட்டார்ல, நம்ம எல்லாம் ரம்மி ரவி நம்ம. அப்ப ஒரு மக்களால, ஒரு மாநிலத்தில் 6 கோடி மக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசை, மக்களாட்சியை ஒரு நியமனத்தால் வந்த ஒருத்தனை வைத்து தடை செய்ய முடியுது அப்படின்னா இங்க நடப்பது ஜனநாயகமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துக்கு நமக்கு ஒரே தீர்வாக இருப்பது நீதிமன்றம் தான். நீதிமன்றத்து மேலேயும் நமக்கு பெரிய 100% நம்பிக்கைலாம் இல்ல. அவர்கள் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் இந்த லாஸ்ட் ரிசோர்ஸ், லாஸ்ட் நம்பிக்கையாக நாம் அதை மீண்டும் 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 நாடிக்கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தடவை கூட்டணி ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு தேவைக்கு பாஜக வந்திருக்கிறது. அடுத்த முறை அதுவும் வராம போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப அதிமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பிஎம்சி ஸ்கூல் பள்ளிகளுக்கு வந்து திமுக வந்து ஒப்பந்த கடிதத்துல வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையானது? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? தெரியும். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு? அந்த லெட்டர்லயே அதுக்கான பதில் இருக்கு இல்லையா? அந்த லெட்டர்ல நாங்க ஒரு கமிஷன் போட்டிருக்கோம். அந்த கமிஷனோட பரிந்துரையில இதுவும் இந்த லெட்டர் எப்ப அனுப்பியிருக்காங்க? 2024. அதற்கு பிறகு அந்த கமிஷனோட பரிந்துரையை அனுப்பி அதுல நாங்க இந்தியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒன்றிய அமைச்சர் புலம்புறான். ஆமா தானே? அப்புறம் எதுக்கு அதை தூக்கிட்டு வர்ற? உனக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 2024 ஒரு லெட்டர் போடுற, அந்த லெட்டர்ல நாங்க இந்தியை ஏத்துக்கிட்டோம்னு நீ சொல்ற. ஏத்துக்கிட்டா ஒன்றிய அமைச்சர் ஏன் புலம்புறான்? உன் கூட்டாளி ஏன் புலம்புறான்? நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, நிதி தர முடியாது ஏன் புலம்புறான்? உனக்கு ஏதாவது மண்டையில அறிவு இருக்கா? உங்க கட்சியில எல்லாருமே எடப்பாடியா? எல்லாருமே சிடி சண்முகமாடா? இந்த இன்னொன்னு தெரியுமா? இந்த ஏடிஎம்கே ஐடி விங் மாதிரி எடப்பாடியை வந்து அழிக்க போற ஒரு ஐடி விங் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் எடுத்து போடுறாங்க. நியூஸ் எடுத்து போட்டு அதுலயே 2018 இருக்கு. 2018 இந்த மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னு சிஏஜி அறிக்கையை போடுறாங்க. நஷ்டமாச்சு, அதாச்சுன்னு போட்டு திமுகவின் லட்சணத்தை பாருங்கன்னு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியல 2018 அதிமுக ஆட்சி. இந்த அளவுதான் அதிமுக ஐடி விங் என்பது. மடையர்களுக்காக மடையர்களை நடத்துகிற ஒரு ஐடி விங். இதுல நான் வந்து அதிகபட்ச வார்த்தை யூஸ் பண்ணல. ஒரு மடத்தனமோ தடித்தனமோ சேர்ந்தவங்க மட்டும்தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க முடியும். நான் ரொம்ப சிம்பிளா லாஜிக் கேட்கிறேன். நீ திமுக அரசு இந்தியை ஏத்துக்குச்சுன்றா, அப்புறம் எதுக்குடா ஒன்றிய அரசு நீ ஏத்துக்கிட்டாதான் காசு தருவேன்றான்? உனக்கு அறிவு வேணா? நீ ஒன்னே எங்களை பார்த்து கேட்க, அவனை பார்த்து கேளு. ஒத்துக்குச்சு இல்ல, காசு கொடுன்னு கேளு. இல்ல எங்களை பார்த்து என்ன, உங்க லாஜிக்கே இல்லையடா. இவ்வளவு கேவலமாக ஒரு எதிர்கட்சியா? அதாவது தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமான ஒரு அவலம். ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் எடப்பாடி. இது வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லாம் சேர்ந்து அதிமுக ஒற்றுமையா. நீ இன்னொன்னு பாருங்க. நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நீ என்ன கெஞ்சிரியா? நீ என்ன உத்தரப்பிரதேசா? 29 பைசா கொடுத்துட்டு 2 ரூபா வாங்குறதுக்கு நீ என்ன உத்தரப்பிரதேசா? உத்தரப்பிரதேசனா கெஞ்சி. நீ தமிழ்நாடு. நீ 2 ரூபா கொடுத்துட்டு 29 பைசா வாங்கிட்டு இருக்க. 1 ரூபா கொடுத்துட்டு 29 பைசா வாங்கிட்டு இருக்க. நீ அதிகாரமா கேட்கணுமா? நான் அவர் மத்திய ஒன்றிய அரசு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னமும் அந்த கால தடவரதுல இருந்து எடப்பாடி வந்து வெளியே வரல. இன்னமும் பாஜகவே குறுக்க புகுந்து தமிழ் சினிமால எல்லாம் கடைசியா சுடுறப்ப குறுக்க புகுவாங்க இல்ல, அது மாதிரி மீண்டும் மீண்டும் பாஜகவை காப்பாற்ற அதிமுக குதிச்சு கொண்டே இருக்கின்றதுதான் இது. அதுல இன்னொரு அசிங்கம் தான் இது.
இல்ல இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து தமிழ்நாட்டு பக்கம் நிக்கலையா? தமிழ்நாட்டு பக்கம் நிற்பது போல் நடிக்கிறது. நடிச்சா நீ இப்ப பாஜக மேல இருக்கிற கோவத்தை மடை திறப்ப வேண்டிய தேவை என்ன? திமுக ஏதாவது நியாயமா தப்பு செஞ்சிருந்தா சொல்லு. திமுக தான் தப்பு செய்யலையே, நாங்க கமிஷன் போடுவோம், அதனுடைய இதை பத்தி நாங்க நிறைவேற்றுறோம்னு சொல்லி கமிஷனோட ரிசல்ட்டையும் அனுப்புது, நாங்க இந்திய ஏத்துக்க மாட்டோம்னு அனுப்புது. அதுக்குதான் அவங்க கோவப்பட்டு அவங்க ஒரு இது கொடுக்குறான், பேட்டி கொடுக்குறான். அப்புறம் நீ எதுக்கு பிஜேபி பக்கம் இருக்கிற தமிழக மக்களின் கோவத்தை தமிழ்நாட்டு அரசு மேல திசை திருப்ப வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்கு? அப்ப நீ யாருடைய அல்லக்கையாக வேலை பாக்குற? அப்ப அதிமுகங்கிறத அண்ணா திமுகன்னு வைக்காத, அல்லகை திமுகன்னு வச்சுக்க, பாஜகவின் அல்லக்கை திமுகன்னு வச்சுக்க. நீ அந்த வேலை தானே பாக்குற. ஒரு பக்கம் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது, இன்னொரு பக்கம் பொய்யாக தமிழ்நாடு அரசு மேல ஒன்றிய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டாண்ட ரீகன் பண்ற மாதிரி ஒரு பொய்யை பரப்புனா நீ யாரது அல்லக்கை? நீ அதைத்தான் நான் கேள்வியை கேட்கிறேன் எடப்பாடிக்கு. நிச்சயமா சார். மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.